எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறோம், எதிர்காலத்துக்கான சிறந்த நேர்த்தியான நேர்மையான ஊடகவியலாளர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்ப நாங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா பாடசாலை மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் இல்லையா? அதுதான் நம்மளோட எடுத்து வச்சிருக்கோம். ரைட். இப்போ இதுக்கு முன்னுக்கு 3 பாடசாலை சக்சஸ். கந்தரோதய, தெல்லிப்பளை வீமன் கிராமம், யாழ் நடேஸ்வரம் 4வது மொழிய பாடசாலை. அடுத்து இருக்குது இன்னும். அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு எங்களுடைய வடமாகாண ஊடக அமைப்பினுடைய தலைவர் MG ரத்னகாந்தன் அவர்களை அழைத்திருக்கிறேன். நன்றி. ஏனென்றால் நாளைக்கு அதிகாரத்தில் ஜனநாயக விழுமியங்கள்ல 4வது ஊடகம் 4வது தூணா இருக்கு. ஜனநாயக கட்டமைப்பு. ஜனநாயகம் என்றால் என்ன? டக்குனு சொல்லுங்க. ஜனநாயகம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நபரை தாக்கி போடப்பட்ட செய்திகளை நாங்கள் போடக்கூடாது. இவர் சொன்னால் இவர் வீடியோஸ் பிடிக்கல எடுத்து போடுவோம். அதுக்கு மீறி லைக்ஸ் 32,000 லைக்ஸ் வந்துருக்காங்க. நான் உங்களுக்கு தலைவராக அந்த வகையில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும், அந்த விடயத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்கள் ஊடகவியலாளர்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிப்போர்ட்டர்ஸ், RJs, ஜேர்னலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலைக்கலாம், பயப்படாது. ரைட். அவங்க தான் இந்த நாட்டினுடைய நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். எப்படி அரசியல் தலைமைகள் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார்களோ அதே போல இந்த ஊடகவியலாளர்களும் மக்களுக்கானவர்கள் தான். ரைட். ஓகே. வணக்கம். டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM-இன் மணித்தியால செய்திகள். செய்தி ஆசிரியர் மகேசன் மனோகரன். செய்திகள் வாசிப்பது சிவதாசன் ஜானிகர். ஊடகத்துறையானது இன்றைய நாட்களில் அதிகார வர்க்கத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் சார்பாக இயங்குவதாக பல குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் ஊடகங்களின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் முகமாக மக்களுக்கான ஊடகவியலை இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை முதற்கட்டமாக பாடசாலை மட்டத்தில் சிறந்த அறிவிப்பாளர்கள் மற்றும் ஊடகவியல். வணக்கம். டைம்ஸ் ஸ்ரீலங்காவின் மணித்தியால செய்திகள். செய்தி ஆசிரியர் மகேசன் மனோகரன். செய்திகள் வாசிப்பது ஜே பவினி. ஊடகத்துறையானது இன்றைய நாட்களில் அதிகார வர்க்கத்திற்கும் முதலாளித்துவத்திற்கும் சார்பாக இயங்குவதாக பல குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் ஊடகங்களின் மீது